மற்றறிவோம் எனச் சிறிது தாழ்ந்திருப்பீரான் மரணமெனும் பெரும்பாதி வந்திருமே அந்தோ. வடலூரார் சொல்றார். வடலூர் பிரானாயி வள்ளல் அவர்கள் அருட்பா வள்ளல். அப்போ அவர்களும் அந்த ஒன்னுத்தான் குறி வச்சு பயப்படுறார். ஏன் நமக்கு எண்ணமே இல்லையாது, நம்ம எண்ணம் இல்லாத மகா பொதும் அவசியானது வருது. அது யாராலும் தாங்க முடியாது, அதுக்கு ஒரு துணை இல்லை. ஆகையால் இப்பவே அதுக்கு துணை தேடிக்கொள். ஒரு கைத்துணையானது பலம் கொண்ட ஒரு துணையானது தேடிக்கொள். அந்த பஞ்சாட்சரமோ அஷ்டாட்சரமோ துணை தேடிக்கொள். அந்த உருவத்தினை தேடிக்கொள்ளவில்லை, நாம் நேரம் பண்ணிக்கொள்ளவில்லை என்றால் அது கட்டாயம் வந்துடும். யாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். பெரிய ஜாண்டவா இருந்தாலும் சரிய அவருக்கும் வந்துவிடும். அது யாரும் தடுக்க முடியாது. இன்னும் உலகத்தில் ரஜதேவ ரகுபதாதி ஆகிய ரஜம் தகந்த ரகம்பதாதி ஆகிய 4 வகை சேனா சைன்யங்களை உடைய ஒரு அரசன் இருக்கிறான். அவனையும் விடுமா? விடவே விடாது, யாரையும் விடாது. அது அஞ்சாதது, அது கட்டாயம் வந்துடும். அப்போது இவன் பேதலிக்குகின்ற அந்த பரிதாபத்தை பார்த்தால் சகிக்க முடியாது. அந்த பேதலிக்கு ஒரு நாளா அல்லது ஒரு மாசமா, ஒரு வருடமா அல்லது 10 வருடமா என்றால் கப்பாந்த ஓடியால் நிறுத்தி நிற்கும். அப்போ இந்த உலகத்துல நாம அறிவத்தந்து நாம் வந்தது அந்த கஷ்டத்துக்காக நாம் போய் லபிக்கலாமா? அந்த கஷ்டத்துக்கு போகிறதுக்காக நீ நமக்கு சம்மதமா இருக்கும் என்று அவர் சொல்றாரு. போறது மற்றறிவோம், அதாவது பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு இருந்தாக்க நம்ம சாயிர வரைக்கும் வந்து அந்த கெடுவு அதனுடைய நம்மளுடைய மாயினுடைய இங்க உலகத்துல பற்றி பிடிச்சிருக்கு. இந்த மாயை எப்படின்னாக்க நாளைக்கு என்ன மாக்கம், நாளைக்கு கடைசியில அந்த எமன் வந்து நிக்கிறான் பாரு, அன்னைக்குதான் நாளைக்குன்னு இருக்கும். இது சுவாபம். இது நினைச்சால் முரட்டடையா தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாம் தரப்பட்டான். இந்த ஒரு காரியத்துக்கு அது கட்டாயம் அந்த மாயையானது ஒன்ன கொடுக்காட்டு. இதுக்கு ஒண்ணுக்குத்தான் மீறி தான் போக வேண்டியது. போனால் அது ஒண்ணும் செய்யாது, எல்லாம் பறந்து போக